Hello. Mic check 1 2 3. புதுக்கோட்டையில் நடைபெற்ற கல்வி உரிமை மீட்பு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழக மாணவர்களின் கல்விக்கான கொள்கையை முதலமைச்சர் தான் உருவாக்குவார் என தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டு மட்டும் 4 லட்சம் பேரை நம்ம மாணவ செல்வங்களை நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கோம்னா சாதனை விஷயம். அது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைங்கிறதுனால அது சாத்தியம் இல்லை. ஏதாவது 35 அமைச்சர்களும் நாங்கள் போய் கதவை தட்டும் பொழுது உடனே திறக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய துறை சார்ந்திருக்கின்ற நான் கதவு தட்டும் போது தான் உடனடியாக முதலமைச்சர்களும் கதவை தட்டுறேன். டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும்னு அவன் அங்கேருந்து திட்டத்தை திட்ட முடியாது. எங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுங்கிறது என்னுடைய மாநில முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசானுக்கு தெரியும். அதனால் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாநில கல்விக் கொள்கை 2025 இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கின்றோம். நமக்கான பெருமை என்னவென்று சொன்னால் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று வரும் பொழுது ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கமாக நாங்கள் குரல் கொடுக்கும் போது எங்களுக்கு உறுதுணையாக எல்லாரும் சொன்னது போல துணையாக இருந்தாலும் சரி இணையாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு சரிசமமா என்று சொன்னாலும் சரி எங்களோடு சேர்ந்து அந்த குரலை கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் மன்றத்தை சார்ந்த நீங்கள் ஒவ்வொருவரும் என்று இன்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். நமக்கான கோரிக்கை கண்டிப்பாக இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. நமக்கான தனிப்பட்ட கோரிக்கை இருக்கதான் செய்யும். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் இதை காரணம் வச்சுக்கிட்டு யாரும் எங்க ஊர்ல நீங்க உள்ள நுழைய முடியாதடா என்பதை ஒன்றிய அரசுக்கு சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் என்ன, உண்மையான ஆர்மியா என்னுடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நம்பக்கூடிய கூட்டமாகத்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்க கொண்டிருக்கிறோம். வருகை தந்திருக்க நீங்கள் நம்முடைய அண்ணன் சண்முகநாதன் அவர் சொன்னது போல இன்றைக்கு அவர் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு மாநாட்டை நாம் நடத்திட வேண்டும், அதுவும் என்னுடைய திருச்சியில் நடத்திட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இன்னும் 2 நாட்கள் நானும் சென்னை செல்ல இருக்கின்றேன். நம்முடைய அண்ணன் அமைச்சர் அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர்களையும் அண்ணன் மையநாதன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்தித்து அதற்கான தேதியை பெறுகின்ற அந்த பணியை நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தர்மபுரியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் மக்களை சந்தித்து வரும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விரைவில் வெற்றி கூட்டணி அமைத்து வேட்பாளருடன் வந்து மக்களை சந்திப்போம் என தொண்டர்களிடம் உறுதியளித்தார். சுற்றுப்பயணம் உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு உங்க ஒவ்வொருத்தரையும் தேடி நாங்க வந்திருக்கிறோம். எல்லா ஊருக்கும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவருடைய இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. கேப்டன் எப்ப என்ன சொல்வாரு, என் மக்களே என் மக்களே என் மக்களே சொல்லி உங்களுக்காகவே வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால தலைவர் என்னெல்லாம் கனவு கண்டாரோ இந்த தமிழ்நாட்டில் எப்படி எல்லாம் முன்னேற்றணும், நம்ம மக்களுடைய வாழ்க்கைய எப்படி எல்லாம் முன்னேற்றணும் நினைச்சாரோ நிச்சயமாக அது அத்தனையும் நிறைவேறும். வெற்றி கூட்டணியோட வேட்பாளரோட வந்து உங்களை சந்திப்போம். அப்போ உங்க கோரிக்கைகள் அத்தனையும் நாம நிறைவேற்றுவோம். அது தண்ணி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு எல்லாரையும் குடிகாரங்களா மாத்தணும் இந்த 2 கட்சியோட வேலை. 100 நாள் வேலை வாய்ப்பு இல்ல, அப்படியே வந்தாலும் 100 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும். சரிங்களா, உங்க கஷ்டம் டாஸ்மாக் கடையை ஒழிக்கணும். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, டாஸ்மாக் போதை இல்லாத ஒரு தமிழகம், நல்ல சாலை வசதி, குடிநீர் வசதி, விவசாயம், எல்லாத்தையும் நம்ம முன்னேற்றணும். Hello. Mic check 1 2 3. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.